இத்திருப்படி நன்றிபடியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஜான் எட்வர்ட் இளநிலை குடும்பத்தினர். எபின் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதித்து இத்திருப்பணியை சிறப்பாக ஜெபிப்போம். ராஸ்டின் சாலமன் இன்று தனது 12வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் இக்குழந்தை நல்ல ஒரு சுகத்தை நல்ல வளமான வாழ்வை கொடுத்து இத்திருப்பணியை சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் மறைந்து ஜான் ராஜ், டி ஆர் சாமி, சுந்தரராஜ், அன்னமேரி, மேரி அசுந்தா, ஜான் இசுகர், சவுந்தரராஜ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இறைவாளர்களை இத்திருப்பணியை சிறப்பாக சொல்லிப்போம். மூவர் இறைவனால் இத்திருப்பணியெல்லாம் தந்தை மகன் தூய கடவுள் நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காக மனம் வருவது விரும்புவோம், மன்னிப்பு விரும்புவோம். எல்லாம் இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
வார்த்தைகள் 19 வரை மற்றும் 4. அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடம் இருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுளின் அன்பு அடங்கி உள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாயிருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. உங்கள் பதில். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக. பதில். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. உங்கள் பதில். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார்.
உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவரின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இந்த உலகில் இருக்கிற மக்களை எல்லாம் எப்படி அணுக வேண்டும் அப்படின்றதை குறித்து ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலே பேசிட்டு இருந்தார். பேசி முடித்த உடனே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா, சந்தேகங்கள் இருக்குதா, கேளுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒருவர் எழுந்து கேட்டாராம், சார் நீங்கள் ரொம்ப நல்லா இவ்வளோ நேரம் பேசுனீங்க, வாழ்க்கையை எப்படி தெளிவாக வாழணும், எப்படி நல்லா வாழணும்னு பேசுனீங்க. ஆனால் எனக்கு இந்த சமூகத்தில் பார்க்கிற பொழுது எல்லோருமே ஒரு எதிரிகளை போலவே இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சுயநலமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தான் நல்லா இருந்தால் போதும் அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் யார்கிட்டையுமே இருக்கிறதில்ல அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சார் அவ்வளோ நேரம் மறையுரை ஆற்றி அல்லது பேசிய அந்த நபர் திரும்ப சொன்னாரா, இந்த வாழ்க்கை அப்படின்றது பூனையின் வாயில எலி மாட்டுச்சுன்னா என்ன ஆகும், உயிரோடு இருக்குமா? பூனை எலியை அந்த வாயில கவ்வுகிற பொழுது அதனுடைய உயிர் அதனிடமிருந்து எடுக்கப்படுகிறது. ஆனால் அதே பூனை அதோடைய குட்டியை வாயில கவ்விட்டு போகும் பொழுது அந்த குட்டிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அது ரொம்ப லாவகமாக அந்த குட்டிக்கு தேவையான மாதிரி எடுத்துட்டு போகுது. அப்போ அவர் சொன்னாரா, இந்த உலகம் பூனையை போன்றது தான். நீ எப்படி அதனோடு பழகுகிற, நீ எப்படி அதனோடு தொடர்பு வைத்திருக்கிற அப்படின்னு பொறுத்து தான் உன்னை குட்டியாகவோ அல்லது எலியாகவோ இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகில் எல்லோருமே பிறக்கிற எல்லோருக்குமே பெரிய பெரிய இடங்களை அடைய வேண்டும் என்ற ஆசை. பெரிய இடங்களை அடையணும் அப்படின்னு சொன்னால் தனித்து வாழ்வதில் நம்மால் அதை அடைய முடியாது. இந்த சமூகத்தில் எல்லார் முன்பாக நாம் நிரூபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய திறமையை, நம்முடைய தகுதியை, நாம் என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அவற்றை மற்றவர்கள் முன்பாக நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இந்த உலகம் நம்மை தள்ளுகிறது. பல நேரங்களில் இவ்வாறு தள்ளப்படுகிற பொழுது நம்முடைய உறவுகள், நம்முடைய எதிர்கால தெளிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது.
இன்றைய முதல் வாசகம் சொல்லுது, இந்த சமூகத்தில் நீ நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்தில் நல்லவனா வாழணும் அப்படின்னு சொன்னா, பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் கடவுளுக்கு பயந்து நடந்தா போதும், கடவுளை அன்பு செய்தா போதும், கடவுளுக்கு தேவையான காரியங்களை மட்டும் நம்ம செய்தா போதும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா முதல் வாசகத்தின் வழியாக யோவான் சொல்றாரு, நீ என்றைக்கு கண்ணால் காணுகின்ற உன் சகோதர சகோதரியை அன்பு செய்கிறாயோ, எப்போ உன் பக்கத்தில் இருக்கிறவங்கள மனிதனை மனிதனாய் நீ பார்க்கிறாயோ, எப்போ அவர்களும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நீ என்னென்னலாம் அடுத்தவங்க உனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறியோ அதையெல்லாம் நீ எப்பொழுது மற்றவர்களுக்கு செய்கிறியோ அப்பதான் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியும். இன்னைக்கு எல்லோருமே ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம், நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறது கரெக்டாக இருக்கிறேன், என்னுடைய கடமைகள் கடவுள் மத்தியில் நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு எல்லோருமே சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப யோவான் தெளிவாக சொல்கிறாரு, என்றைக்கு நீங்கள் கண்ணால் காண முடிகிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறீர்களோ, என்றைக்கு அவர்களை நிறைமனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் காண முடியாத கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியும், காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியும். இங்கே அன்பு செய்யலை, அங்கே மட்டும் அன்பு செய்கிறேன்னு சொன்னால் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் பொய்யர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உறவுகள் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அவர்களை தவிர்த்து அல்லது அவர்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது, நற்செய்தி வாசகத்தில் இயேசு நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இலக்கு தெளிவு வேண்டும். எங்கே போகிறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிற பொழுது, தெளிவாக இருக்கிற பொழுது தான் வாழ்க்கை என்கிற பயணம் மிக சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா வரவங்க போகிறவங்களாம் நம்முடைய வாழ்க்கையை டீவியேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம பல நேரத்தில் சொல்லுவாங்கள்ல, என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல அப்படின்ற அந்த டைலாக் தான் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக மாறிடும். இயேசு பாருங்க ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் பிறப்பில் இருந்து சரி, அவர் செய்த எல்லா காரியங்களுமே ஒரு இலக்கு தெளிவோடு இருக்கணும். ஒரு தச்சனின் மகனாக பிறந்தார் என்று சொன்னால் ஒரு மரத்தின் மகிமை அவருக்கு தெரிய வேண்டும். ஏனெனில் ஒரு மரத்தின் வழியாகத்தான் இந்த உலகிற்கு மீட்பு கிடைக்க போகிறது. தீவன தொட்டியில் கிடத்திருந்தாங்கன்னு சொன்னால் இந்த உலகிற்கு உணவாக போகிறார் என்ற அர்த்தம். ஏழை எளிய மக்களை முதலில் கடவுள் அவரை பார்க்க அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெறதான் இந்த இயேசு பிறந்திருக்கிறார் என்பது அர்த்தமாகிறது. பிறக்கும் பொழுதே அவ்வளவு தெளிவோடு பிறந்த இயேசு இன்றைய நற்செய்தியில தன்னுடைய பணி வாழ்வு எப்படி இருக்க போகிறது, அடுத்த 2.5 ஆண்டுகள் தன்னுடைய பணி வாழ்வுல இயேசு எதை முன்னிலைப்படுத்தி இருக்க போகிறார் என்பதை ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப தெளிவாக அவர் முழக்கமிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமும் சரி, நற்செய்தியும் சரி நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில ஒரு மேன்மையான இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், நீங்க இந்த உலகிலிருந்து மறைந்த பிறகும் உங்களுடைய நினைவுகள் இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உறவுகள் ரொம்ப 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உறவுகள் இன்றி தனித்து வாழ பிறந்தவன் அல்ல மனிதன். உறவுகளோடு சேர்ந்து ஒருமித்து வாழவே இந்த வாழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மேன்மைமிக்க வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மோடு இருக்கிறவர்களை அன்பு செய்து வாழ வேண்டும். இரண்டாவது, இயேசுவை போல இலக்கு தெளிவோடு நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் அர்த்தமிக்க ஒரு செயல்களாக இருக்கும். நம்முடைய ஒரு எதிர்காலம் நாம் திட்டமிடுகின்றபடி அல்லது இறைவன் நமக்கு எதை அமைத்து கொடுத்திருக்கிறாரோ அந்த வழியில் நமக்கு உதவியாக இருக்கும். நம்மோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்து இலக்கு தெளிவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்விற்கு இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கிறது. இந்த அழைப்பை நமதாக்கி கொள்ள நம்மோடு வாழுகிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வரம் வேண்டி, இலக்கு தெளிவோடு வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம்.
உள்ளத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிரினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் விண்ணகத் தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவை போல இலக்கு தெளிவோடு நாம் வாழ நமக்கு தேவையான உறுதியை, சக்தியை தர இந்த இயேசு நம்முடைய உள்ளத்தை தேடி, இல்லத்தை தேடி வருகிறார். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு. அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் படைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் படைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வின் பாதை என்று வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வின் பாதை என்று வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும்.
இறைவனின் ஆசிர் பெற எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. இப்புனிதமான மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையார் தோமையாரை ஜெபம். நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். இந்த கோயில் வந்தால் கனவுகள் பலிக்கின்றது. குழந்தை இயேசு பார்த்தால் அதிசயம் நடக்கின்றது. இந்த கோயில் வந்தால் கனவுகள் பலிக்கின்றது. குழந்தை அதிசயம் நடக்கின்றது. நன்றி சொல்வோம், நன்மை செய்வோம். நன்றி சொல்வோம், நன்மை செய்வோம். உலகம் புதிதாய் விடுகின்றதே, ஜோதியும் தெரிகின்றதே. இந்த கோயில் தீபம் அமைதியில் எரிகின்றது. அந்த ஜோதி பார்த்தே என் மனம் கொள்கின்றது.
சுகம் கிடைக்கும்